கண்டிப்பாக என்னோட ஹஸ்பண்டுக்கு தான் சொல்லுவேன். அப்புறம் என்னோட கிட்ஸுக்கு, எங்கள் அப்பா அம்மா எல்லாருக்கும் தான். வீட்டுக்கு போனால் அந்த நிகழ்ச்சி பார்ப்பாங்க, சொல்லியே ஆகணும். டெஃபினெட்லி மை பேரண்ட்ஸ் தான் சொல்ல முடியும். ஸோ அவங்களுக்கு தான். ஸோ அவங்க கஷ்டப்பட்டு வளர்த்தது, ஆளாக்கி படிக்க வச்சுது. ஸோ கண்டிப்பாக அவங்க தான் தேங்க்ஸ் சொல்லணும். என்ன பர்டிகுலர் ஒன்று சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்றாங்க. இல்லை அப்பெல்லாம் சும்மா இருக்கா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்கள். ஸ்கூலில் இருக்கா? ஸ்கூல் இல்லை, காலேஜில் போயிருக்கு? காலேஜ்லையும் இல்லை. காலேஜில் இருக்குங்க. ஹாய் மேம், உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க? பூந்தமிழ், சென்னை தான். நல்லா இருக்கீங்க. உங்கள் பேர் என்ன, யார் வச்ச அந்த பேர்? அப்பா. சூப்பருங்க. உங்கள் பேருங்க? மாலினி, சென்னை தான். லாவண்யா, சென்னை. சூப்பருங்க. இந்த மாதிரி பயங்கரமாக பியூட்டிஃபுல்லாக ஷாப்பிங்க்கு கிளம்பி வந்திருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸாக நீங்கள் எல்லாரும்? இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் கம் ஃபேமிலியா? ஃபேமிலி. ஓகே, சூப்பர். ஸோ சின்ஸ் இட்ஸ் வேலண்டைன் மந்த் அப்படின்றதுனால லவ் வந்து ரொமான்ஸ்க்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் வரும். நம்ம அம்மா அப்பா கிட்ட, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, நம்ம டீச்சர்ஸ் கிட்ட, யார்கிட்ட வேணாலும் இருக்கும். ஸோ இந்த மொமெண்ட்டில் இஃப் யூ வாண்ட் டு சே லவ் யூ டு எ பர்சன், யாராவது உங்கள் லைஃப்பில் எமோஷனலாக அட்டாச் ஆகிருப்பாங்கல்ல, அந்த பர்சனுக்கு நீங்கள் லவ் யூ சொல்லணும்னா யாருக்காக, எதுக்கு? கண்டிப்பாக என்னோட ஹஸ்பண்டுக்கு தான் சொல்லுவேன். அப்புறம் என்னோட கிட்ஸுக்கு, எங்கள் அப்பா அம்மா எல்லாருக்கும் தான். டக்கராகுதுக்கா. ஏன்னா அவங்க தான் என்னோட இது, அதனால அவங்களுக்கு தான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன், அவ்வளோதான். ஏன்னா இப்போ வீட்டுக்கு போனால் அந்த நிகழ்ச்சி பார்ப்பாங்க, சொல்லியே ஆகணும் அப்படின்றதுக்காக சொல்லிட்டாங்க. ஸோ அவ்வளோ லவ் ஹஸ்பண்ட் மேலே? கண்டிப்பாக. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். யாருக்கு சொல்லுவீங்க அந்த லவ் யூ? எதுக்காக? அஃப்கோர்ஸ் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா அம்மாக்கு. சூப்பர்ல. யா, லவ் யூமா. கரெக்டா சொன்னீங்க. ஏய் வாவ், பியூட்டிஃபுல் எமோஷனல் ஃபேமிலியாக இருக்காங்க. மேம், நீங்கள் தான் ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டு இருக்கீங்க. யாருக்கு சொல்ல போகிறீங்க? சொல்லணும்னா அந்த பிரபஞ்சத்துக்கு. ஓகேவா? இல்லைன்னா நம்மளை சுற்றி பிரபஞ்சம்னா நான் மீன் பண்ணுறது என்னை சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட். ஸோ ஆப்வியஸாக அவங்க எல்லாருமே ஒரு நல்ல வைப்பில் இருந்தாங்கன்னா நம்மளுக்கும் அது தொத்திக்கும். ஸோ நம்மளும் ஹாப்பியாக இருப்போம். ஸோ லவ் யூ. இந்த மாதிரி பொண்ணுங்களாம் எங்கே இருக்கிறாங்க? லவ் யூ பிரபஞ்சம் அப்படின்னு நான் கேட்டு வேற ஒரு மோடுக்கு போயிட்டேன். இங்கே நம்ம இருக்கு என்னமோ மேம் சொல்கிறாங்களே. ஸ்கூல் டீச்சரா மேம் நீங்கள், இல்லை ஃபிலாசபரா? பட் பேசிக்காக இன்டு இட். அப்படிலாம் இல்லைங்க. தேங்க்யூ ஸோ மச். எபிசோடோட முதல் சினிமா அப்டேட் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ப்ராப்பர் பேன் இந்தியா ஹீரோனா என்ன கேட்டால் அது வந்து துல்கர் சல்மான் தாங்க. எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே வந்து ஹோம் கிரவுண்டில் அந்த லாங்குவேஜில் நடித்து ப்ராப்பர் பேன் இந்தியா ஹிட் கொடுத்த ஒரே நடிகர் என்னை பொறுத்த வரைக்கும் துல்கர் சல்மான் தான். இவருடைய அடுத்த படமான காந்தா படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆகிருக்குங்க. லுக்கே ரொம்ப விண்டேஜாக, ரொம்ப மாஸாக, சூப்பராக இருக்குது. இந்த படமும் பயங்கரமாக இருக்குன்ற எதிர்பார்ப்பு ஃபர்ஸ்ட் லுக்லேயே கிரியேட் பண்ணிட்டாரு துல்கர் சல்மான் அண்ட் டீம். ஹாய் மேம், உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க? பேர் நவனிஷா, ஃப்ரம் மலேசியா. ஏன் மேம் இந்த மாதிரி கூட்டத்தில் தொலைஞ்சு போன குழந்தை மாதிரியே பார்த்துட்டு இருக்கீங்க ரொம்ப நேரமாக? விட்டு போயிட்டாங்களா வந்தவங்க யாராவது? இல்லை, உள்ளே இருக்காங்க. ஆனால் தான் பார்த்தோம், இங்கே ரொம்ப நேரமாக முழிச்சிட்டு இருந்தாங்க. எங்களுக்கே பயம் ஆயிடுச்சு. என்ன ஷாப்பிங்காக வந்திருக்கீங்களா? என்ன பர்பஸ்? ஷாப்பிங் எல்லாம் முடிஞ்சிச்சா நல்லபடியா? இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இந்த எபிசோட கொஸ்டின் என்னன்னா, இந்த மொமெண்ட்டில் இஃப் யூ வாண்ட் டு ரிமெம்பர் எனி ஒன் பர்சன், ஒரு பர்டிகுலர் பர்சன், அவங்களுக்கு நீங்கள் லவ் யூ சொல்லணும்னா என்ன பர்பஸ்க்காக சொல்லுவீங்க? ஏன்? Maybe my father, he passed away 2 years ago. So I hope to see him again and say I love you. டக்கராகுதுக்கா. ஸோ அவங்களுக்கு ஓகே, சூப்பர். ஏதாவது இனி ஸ்கூல் காலேஜ் லவ்ஸ்? லவ்ஸா? நீங்கள் யோசிக்கிறத பார்த்தா நிறையா இருக்குன்னு நினைக்கிறேன். தேவையில்லாம தேர் இழுத்து தெருவில் விடுறானே. என்ன பர்டிகுலர் ஒன்று சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்றாங்க. இல்லை அப்பெல்லாம் சும்மா இருக்கா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்கள். ஸ்கூலில் இருக்கா? ஸ்கூல் இல்லை, காலேஜில் போயிருக்கு? காலேஜ்லையும் இல்லை. காலேஜில் இருக்குங்க. இங்கே என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கு? மலேசியாவில் இல்லாத ஒரு விஷயம் இங்கே இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? ஆட்டோ பிடிச்சிருக்கு. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். ஆட்டோவா? ஆட்டோவில் ட்ராவல் பண்ண பிடிச்சிருக்கு. உங்ககிட்ட இந்தியன் அட்டையர்ஸ்லாம் சீப்பாக கிடைக்குது, அது நல்லா இருக்கு. ஓ, மெயினாக அந்த விஷயத்துக்காக. ஓகே, செய்யும் தொழிலே தெய்வம்னு பெரியவங்க சொல்லுவாங்க. என் ஆட்டோ தான் என் தெய்வம். நல்லா உங்ககிட்ட கம்ஃபர்டபுளாக இருக்காங்களா? ஆமாம், நல்லா இருக்கு. நம்ம பாய்ஸ் தான். ஹை, உருகி போனதடி என் உள்ளம் யார் நீயே. நீ வாயை திறந்த பாட்டுங்கிற பேர்ல பாடின அம்புட்டு வெடிச்சிடும். புரியுது. நீ சொல்ல வந்து அதை மட்டும் சொல்லி, நீ பாட்டு பாடாத எங்களால் கேட்க முடியல. நீங்கள் அங்கேருந்து சத்தம் போடுறது எனக்கு இங்கே கேட்குது. நான் சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னா வந்து, ஜோ படத்தினுடைய வெற்றியை தொடர்ந்து ரியோ அவர்கள் நடிச்சிட்டு இருக்கிற படம் தான் ஸ்வீட் ஹார்ட். அந்த படம் வந்து பயங்கரமாக ரெடி ஆகி முடிஞ்சிருச்சு. யுவன் சங்கர் ராஜா அவர்கள் தயாரிப்பில், அவருடைய இசையமைப்பில் இந்த படம் வந்து உருவாகிட்டு இருக்கு. ரொம்ப பியூட்டிஃபுல்லான அந்த லவ் ஸ்டோரியான இந்த ஸ்வீட் ஹார்ட் படம்
மார்ச் 14 அன்னைக்கு வேர்ல்டு வைட் வந்து ரிலீஸ் ஆகுதுங்க. ஹாய் ப்ரோ, உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க? பேர் சூர்யா ஃப்ரம் மலேசியா. சூப்பர். மலேசியா மக்கள் நிறைய பேர் அடிக்கடி சென்னை வரதை பார்க்க எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. இது என்ன ப்ரோ, இது மேன் பர்ஸா ப்ரோ? இல்லை ஜஸ்ட் வந்து ஒரு பாஷ் பேக் மாதிரி. வாஷ் பேக்கா? என்னெல்லாம் வச்சுருப்பீங்க இதில்? காசு, எங்களோட பாஸ்போர்ட். அவள் இங்கே கொடுங்க, நான் வச்சுக்கிறேன் ப்ரோ. காசு வச்சுருக்காராம் ப்ரோ போகிறப்ப. ஓகே, ப்ரோவை ஃபாலோ பண்ணுறோம், இந்த மேன் பர்ஸ் ஆட்டையை போடுறோம். ஓகே, ஸோ வந்து இந்த எபிசோட் கொஸ்டின் என்னென்னா, இந்த மொமெண்ட்டில் உங்களுடைய லைஃப்பில் இருக்கிற ஏதாவது ஒரு பர்சனுக்கு நீங்கள் லவ் யூ சொல்லலாம். யார் அந்த பர்சன், எதுக்காக? வெக்கங்களா? வாயெல்லாம் சிவராகுது, பல எக்ஸ்லாம் ஞாபகம் வருது அவருக்கு. இன்னும் முடியல இருக்கு ஃபுல்லாக. டெஃபினெட்லி மை பேரண்ட்ஸ் தான் சொல்ல முடியும். ஸோ அவங்களுக்கு தான். ஸோ அவங்க கஷ்டப்பட்டு வளர்த்தது, ஆளாக்கி படிக்க வச்சுது. ஸோ கண்டிப்பாக அவங்க தான் தேங்க்ஸ் சொல்லணும். பிள்ளைன்னு பெத்தா இப்படி ஒரு பிள்ளையை பெக்கணும் சார். ப்ரோ நெஞ்ச தொட்டுட்டீங்க ப்ரோ. ஏன் ப்ரோ வீட்டில் மம்மி டாடி பார்ப்பாங்க, இங்கே வந்திருக்காங்களா இல்லைனா? அதுக்காக அதான் அம்மா முன்னாடி சொல்கிறதுனால மம்மி டாடி அவங்க தான் கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. என்ன ப்ரோ, ஏதோ ஒரு பர்டிகுலர் மொமெண்ட் ஞாபகப்படுத்தி சொல்லுங்கள். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நான் படித்து பட்டம் எடுத்தப்போ அவங்க ரொம்ப சந்தோஷமான அந்த மோமெண்ட் முடிச்சிட்டாண்டா ஒரு வழியா நம்ம பையன் டிகிரியை அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக இருக்காங்க அந்த மொமெண்ட். ப்ரோ நீங்கள் மேரிடா ப்ரோ? நீங்கள் இல்லை ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லை. எனி லவ்ஸ் கோயிங்? அதெல்லாம் முடிஞ்சு. இந்தியனாக இருந்தாலும் சரி, மலேசியனாக இருந்தாலும் சரி, லவ் போச்சுன்னா போச்சு தான். ஓகே, நான் என்னன்னா மலேசியா கேர்ள்ஸ் யாரையாவது வந்து லவ் பண்ணலான்னு இருக்கேன். எனக்கு வந்து மலையில் சொல்லிக் கொடுங்க ஐ லவ் யூன்ற வேர்டு ஏதாவது. எப்படி சொல்லணும் ஐ லவ் யூ வேர்ட்ஸ்? வந்து மலாயில் வந்துட்டு சை சிந்தா கமு. சை சிந்தா கமு. ஓகே, டு ஆல் த மலேசியன் கேர்ள்ஸ், சை சிந்தா கமு ஃப்ரம் சென்னை. மை நேம் இஸ் கார்த்திக். அதானே என்னடா சுண்டலி சொற்றோட சுத்துறேன்னு பார்த்தேன். தேங்க்யூ ப்ரோ. இது கெட்ட வார்த்தை இல்லைல்ல? ஓகே ப்ரோ. ஹாய் ப்ரோ, உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க? அரவிந்த் ஃப்ரம் படூர். ஏன் ப்ரோ இது மாதிரி சோகமாக இருக்கீங்க? ஏன் ப்ரோ சாப்பிடல ப்ரோ லஞ்ச்? இல்லை சாப்பிட்டேன், இப்போ தான் சாப்பிட்டேன். ஓகே, ஏதாவது டிப்ரெஷனாக இருக்கீங்களா? டிப்ரெஷனில் எதுவும் இல்லை. நீங்கள் இன்ட்ரோவர்ட்டா, சைலண்ட் டைப்? சைலண்ட் டைப். க்ளோஸ் சர்க்கிளில் கொஞ்சம். க்ளோஸ் சர்க்கிளில் கொஞ்சம் வயலண்ட் அப்படின்ற. ஓகே, ஸோ வந்து பொதுவாகவே இந்த எபிசோடோட கொஸ்டின் என்னென்னா, இந்த மந்த் பொதுவாக ஒரு வேலண்டைன் மந்த்னு வச்சுக்கலாம், ஃபெப் ஃபுல்லாக. ஓகேவா? இந்த மொமெண்ட்டில் நீங்கள் லவ் யூ சொல்லணும்னா யாருக்கு சொல்வீங்க, எதுக்கு சொல்வீங்க? உங்கள் லைஃப்பில் இருக்க பர்சன்? என் ஒய்ஃப் தான் சொல்லணும். கல்யாணம் ஆச்சு அப்புறம் உங்களுக்கு? கல்யாணம் ஆயிடுச்சு. நீங்கள் ஒரு காலேஜ் 3rd இயர் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கீங்க. வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. ஓகே, எப்போ ப்ரோ கல்யாணம் ஆச்சு? 2 years பேக். வெரி வெரி பியூட்டிஃபுல்லுங்க. என்ன விஷயத்துக்காகங்க? ஒய்? நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட என்னை ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. ஈவன் மை சைல்டு ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. ஈவன் சி இஸ் ஆல்சோ ஒர்க்கிங். சி இஸ் டேக்கிங் கேர் மச். ஸோ ஐ வாண்ட் டு சே லவ் யூ ஃபார் ஹர். செம்ம லவ் யூ சௌந்தர்யா. ஏய் ஓகே, அது கையில் காப்பு, இங்கிலீஷு, செக்குடு ஷர்ட்லாம் போட்டு ஒரு மாதிரி கௌதம் வாசுதேவ் மேனன் படத்தில் வேறு ஹீரோ மாதிரியே சொல்லிட்டுருக்காரு. ஐ லவ் ஹர், ஷி டேக்கிங் கேர் ஆஃப் மீ அண்ட் மை சைல்டு அப்படின்றாரு. ஓகே, ஸோ யார் ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணது? அவங்க தான் ப்ரப்போஸ் பண்ணாங்க. ஒரு பொண்ணு ஒரு பையனை இவ்வளோ லவ் பண்ணியிருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன். இதை பார்த்தாண்டா நான் மேலே விழுந்தேன் அப்படின்னா என்ன மேட்ரு? என்னன்னா பர்சனாலிட்டி பார்த்து தான் காமாக இருப்பேன். ஸோ இது தெரியாமல் நான் பேசிக்கிட்டே இருக்கேன் ப்ரோ. இப்போ தான் ப்ரோ எனக்கு இந்த சீக்ரெட் புரியுது. என்ன அது ஆச்சரியமா இருக்கு. காமா இருங்கடா பசங்களா. ப்ரோக்கு ஒரு சௌந்தர்யா மாதிரி நமக்கும் யாராவது ஏதோ ஒரு நேமில் ஒருத்தவங்க கிடைப்பாங்க. கரெக்டு தானே ப்ரோ? ஓகே ப்ரோ, எல்லாத்துக்கும் நல்லதாக கிடைக்கும். தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்யூ. இவர் தாங்க பாசிட்டிவிட்டியாக பேசியிருக்காரு. தேங்க்ஸ் ப்ரோ. நேர்களே, எபிசோடோட அடுத்த சினிமா அப்டேட்டுக்கான நேரம் வந்துச்சு. நம்ம வீட்டு பிள்ளை சிவகார்த்திகேயன் அவர்களுடைய 25வது படம் நம்ம சுதா கொங்கரா அவங்களது இயக்கத்தில் ஜிவி பிரகாஷுடைய இசையில் நம்ம சிவகார்த்திகேயன், ரவி மோகன், அதர்வா மற்றும் ஸ்ரீலீலா மற்றும் பலர் நடிச்சிட்டு இருக்கிற படம். அந்த படத்துக்கு வந்து பராசக்தி அப்படின்ற ஒரு பவர்ஃபுல் டைட்டில் வச்சுருக்காங்க. இந்த டைட்டில் ரிவீலிங் டீசரை ரொம்ப அழகாக சூப்பராக செமையாக எடுத்திருக்காங்க. அது பார்க்கவே பயங்கரமாக இருக்குங்க. நேர்களே, எபிசோடோட லாஸ்ட் சூப்பர் டூப்பர் அப்டேட் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். கோட் படத்தினுடைய வெற்றிக்கு அப்புறமா இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்கள் வந்து சிவகார்த்திகேயன் அவர்களை வச்சு ஒரு படம் எடுக்கிறதா வந்து ஒரு டாக்ஸ் இருந்துச்சுங்க. பட் சிவகார்த்திகேயன் அவர்கள் கரண்டாக பராசக்தி அப்படின்ற ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காரு. இது முடிச்சதுக்கப்புறமா டான் படத்தினுடைய இயக்குனர் சிபி கூட ஒரு படம் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா குட் நைட் படத்தினுடைய டைரக்டர் விநாயக் கூட ஒரு படம் பண்ணுறாரு. இதனால கம்ப்ளீட்டாக அவருடைய கால் ஷீட் லாக் ஆனதுனால வெங்கட் பிரபு கிட்டே எஸ்கே அவர்கள் வந்து ஒரு சின்ன கோரிக்கை வச்சிருக்கிறாரு. இந்த 2 வருஷத்துக்கு நான் பயங்கர பிஸி, இந்த 2 வருஷத்துக்கு அப்புறமா
நான் அவங்க கூட சேர்ந்து ஒரு படம் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு வாக்குறுதியும் கொடுத்துருக்கிறாரு. ஸோ 2 வருஷம் கழிச்சு நம்ம வெங்கட் பிரபு அவர்களும் சிவகார்த்திகேயன் அவர்களும் இந்த காம்பினேஷனை நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். நேர்களை இந்த எபிசோடு உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பர் டூப்பர் இளமை இது எபிசோடில் அடுத்த வாரம் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கார்த்திக் ராமதுரை. டாடா, பை பை.